இருக்கிறேன். ஜெகதீஸ்வரன் சார், உங்கள்கிட்ட இருந்து நிகழ்ச்சியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இதே ஜெயா பிளஸ் அரங்கத்தில் பலமுறை பேசப்பட்டு விட்டது. குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை சரிவர செய்கிறார்களா என்பது கேள்வியாக இருக்கிறது. காவல்துறை பணியாளர்களையோ அதிகாரிகளையோ கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் இத்தனை வருடங்களாக அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கும். இப்போ தேர்தலை கூட ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து விட்டார்கள். சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இந்த 5 வருடத்தில் ஒரு துறை மிக மோசமாக செயல்பட்டது என்று சொன்னால் அந்த துறை நிச்சயமாக முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையாகத்தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மானிய கோரிக்கை விவாதங்கள் நடக்கும். அந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது உள்துறை சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் உரை வாசிப்பாங்க. அப்பொழுது கன்சிஸ்டண்டா ஒரே விஷயத்தை சொல்லிட்டே வரார். காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருந்தால் மட்டும் போதாது, குற்றமே நடக்காத துறையாக மாற வேண்டும் என்கிறது அவர் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் வச்சுட்டே இருக்கார். உண்மையில் ஆனால் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 15 நாட்கள் தினம் 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 பேப்பரை திறந்தாலே எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு கொலை சம்பவம், கொள்ளை சம்பவம், பாலியல் வன்கொடுமை போன்ற விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக்கி விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. வயது வித்தியாசம்லாம் ஏதும் இல்லை. நீங்கள் 2 வயது பெண் குழந்தை, நீங்கள் 60 வயது மூதாட்டி அப்படிங்கிறதுல எந்த வேற்றுமையும் இல்லை. பல நேரங்கள் அந்த குற்றவாளிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குற்றவாளிகள் ஆல்ரெடி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அல்லது வேறு சில வழக்குகளில் குற்றத்தை நிரூபிக்கப்பட்டவர்கள். அவங்க ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க இது தமிழ்நாடு போலீஸோட மட்டும் இதை முடிச்சிட முடியாது, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்டோட முடிச்சாலும் ஜுடிஷியல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை குறித்து நம்ம பேச வேண்டும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் உணர்ந்த அரசாக இந்த அரசு இருக்கின்றதாங்கிறத மிகப்பெரிய சிக்கல். அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தனி மனித குற்றங்கள் நடக்கும் ஒரு பக்கம், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவன் செய்ய முடியாது. ஆனா இங்க நடக்கிற குற்றங்கள் சமூக சார்ந்த குற்றங்கள் நடக்கின்றது, பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க தனி மனித குற்றங்கள் முதற்கொண்டு தடுப்பதற்கு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி இந்த மாதிரியான சமூகத்தை பாதிக்கும் குற்றங்களை நாம் தடுப்பதற்கு என்ன செய்தோம். நம்ம இவங்க என்ன சொல்றாங்க, பல நேரங்கள்ல நாங்க பாருங்க குற்றம் நடந்தா குற்றவாளிகளை பிடிச்சிடறோம், நாங்க போலீஸ் சஸ்பெண்ட் பண்றோம். இல்ல, அது பத்தாது. நீங்க போலீஸே தொடர்ச்சியாக நீங்க சொன்னீங்க நெல்லை விளாத்திக்குளம் சம்பவம். இந்த சம்பவத்துல என்ன, அந்த பெற்றோர்கள் என் பொண்ணை காணம்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்காம விளாத்திக்குளம் அனைத்து மலர் காவல் நிலையத்துக்கு போங்க சொல்றாங்க. சரி, ஓகே, போயிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்க, பொண்ணு போட்டோ வாங்கி பார்த்துட்டு இந்த பொண்ணை எங்கேயாவது ஓடி போயிருப்பான், இவ யார் கூட ஓடி போயிருப்பான். நினைக்கிற அந்த இன்ஸ்பெக்டருடைய மகளாக இருந்தால் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்களே, என் பொண்ணை கூட ஓடி போயிருப்பா, அதனால நீ நைட்டு தேட மாட்டேன், நாளைக்கு தான் வருவா, நாளைக்கு வருவோம்னு சொல்லி சொல்லுவாங்களா? இது தொடர்ச்சியாக நடக்குதுங்க. அண்ணா நகர்ல நீங்க ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு குழந்தை உள்ளாக்கப்பட்டது. அதை இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பெற்றோர்களை போட்டு அடிச்சாங்க. காவல்துறையினர் அந்த பெற்றோரை போட்டு அடிச்சாங்க. எப்படி கேஸ் கொடுப்போம்னு சொல்லி அடிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்களை காவல்துறை தொடர்ச்சியாக கோட்டை விட்டு இருக்காங்க. நான் பர்சனலா பாத்துக்கேன். போக்சோ கேசஸ்ல நீங்க போகும்பொழுது ஒரு போக்சோ கேசஸ்ல ஒரு குழந்தைய நம்ம காவல் எழுதி கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா அது ஒரு பயமுறுத்துற சூழ்நிலை மாதிரி அந்த குழந்தைக்கு. காவல்துறையினர் அந்த பொண்ணுடைய வீட்டிற்கோ அல்லது எங்க தங்கியிருக்கோ அந்த இடத்திற்கோ உனக்கு என்னமா ஆச்சுன்னு ரொம்ப சிவில் யூனிஃபார்ம்ல அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்க முடிகிறது. இந்த கேஸ்ல அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நேரத்தில் வேகமாக முடுக்கி விட்டு நீங்க பொண்ணு இல்லைங்க, இதே பாருங்களேன், பொருளாதாரத்தில் பின்தங்கி குடும்பமாக இல்லாமல் ரொம்ப பணக்கார குடும்பம், இல்ல ஒரு அமைச்சருடைய பொண்ணு காண போயிடுச்சு, ஒரு அதிகாரியோட பொண்ணு காண போயிடுச்சு, காவல்துறையோட வெத்தனை கட்டுவாங்களா சார், உங்க பொண்ணு யாரோட ஓடி போயிருக்கு சார் சொல்லி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. உடனடியாக 2 படை அமைக்கப்பட்டது, 3 படை அமைக்கப்பட்டது. டிவிலாம் ஃபிளாஷ் ஆயிருக்கும், அந்த அடுத்த நிமிஷம் ஃபிளாஷ் ஆயிருக்கும், நாங்கள் தேடிட்டு இருக்கோம், இந்த பொண்ணு எங்க இருக்குன்னு பாருங்க, நாங்கள் எங்க இருக்கலாம், இந்த ரூட் எங்க போச்சுன்னு பாருங்க, உடனடியாக முடுக்கி விட்டுருப்பாங்கல்ல. அப்போ அது ஏழை குழந்தை, ஏன்னா அவங்க வீட்டு டாய்லெட் கூட கிடையாது, அது கழிவறை நோக்கி போகிற ஒரு குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தை போயிடுச்சு காணாங்கன்னு சொல்லி பெற்றோர் கதறும்போது நீங்க என்ன பண்றீங்க, இந்த பொண்ணு ஓடி போயிருக்குண்டா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எவ்வளவு கேவலமாக நடக்கிறது. சரி, இன்னொரு இன்சிடென்ட், நீங்க ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாமக்கல்ல, அந்த பையன் ஒரு சிறுமியை இன்னொருத்தர் ஏத்திட்டு போறாங்க, அக்காவையும் ஏத்திட்டு போறான், ஒரு கும்பல் துரத்துது, அந்த பையனை கீழே தள்ளி விடுது, அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் இது மேல்மருவத்தூர் பக்கம் நீங்க அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. செங்கல்பட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை தெரிந்த பிறகுதான் இந்த மாதிரி அது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதுக்கே தெரிய ஒரு விஷயம் தெரிகிறது. நீங்க இதற்கெல்லாம் உச்சபட்சமாக நீங்க திமுக நிர்வாகி ஒருவர் நீங்க என்ன 2 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகு ஏதோ அந்த பிரச்சனைக்கு அந்த குழந்தைக்கு பிரச்சனை தெரிந்த பிறகு அதற்கு பிறகு ரொம்ப கிண்ண பிறகு அந்த அம்மாவிற்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, திருமணத்தை மீது தொடர்பு இருக்கிறது. அது இந்த குழந்தையா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுது. திமுக நிர்வாகி கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் இதெல்லாம் கழிச்சுதான் வருது.
அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு அரசியல் அழுத்தம், ஒரு அரசியல் பிரஷர், உடனடியாக இந்த வழக்கு எடுக்கப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் போராட வேண்டியதாக இருக்கு. பாருங்களேன், பாதிக்கப்பட்ட தரப்பு ஏற்கனவே கடுமையான பாதிப்பு, குழந்தையோட இழப்பு, குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் நடந்த பிறகும் நான் கேஸ் எடுங்கப்பா, இந்த வழக்கை எடுங்கப்பான்னு சொல்லுவதற்கு அவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கின்றது. இதுதான் சிக்கல். நான் சொல்றேன், நீங்க ஒரு அரசாங்க தரப்புல இருந்து வர்ற யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வாங்க, உங்களோட கம்ப்ளைண்ட் நாங்க உடனே எடுக்கிறோம், நாங்க பார்க்கிறோம். இதை இன்சிஸ்ட் பண்ண வேண்டியவங்க யாருங்க? உங்க ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அதற்கு உயர்வில் இருக்க டிஎஸ்பி, எஸ்பி, நீங்க அதற்கெல்லாம் மேல இருக்கிற டிஜிபி, ஐஜி, இவங்கெல்லாம் ஐஜி, டிஜிபி, கடைசியாக உள்துறையை கண்காணிக்கும் முதலமைச்சர் அவர்கள். அவர் சொல்லிருக்கணுமா இல்லையா? எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நிராகரிக்காதீங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப நீங்க வந்து உடனடியாக பொறுப்பு டிஜிபி வர்றாரு. இல்லைங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் குற்றம் குறைஞ்சிருச்சுங்க. எங்க குறைஞ்சது? நம்பர்ஸ் வச்சு பேசிட்டே இருப்பீங்களா? நீங்க கம்ப்ளைண்டே எடுக்கிறது இல்லையே. ஒரு பொண்ணு காணோம்னு சொல்லிட்டு போனா கம்ப்ளைண்ட் எடுக்காது. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரிஜிஸ்டர் ஆகும்? அது எப்படி உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரவே வராது. நீங்க பல வழக்குல வேற பண்றீங்க. திருட்டு வழக்கு அதெல்லாம் எடுக்காதப்பா, போலீஸ் டிஎபி வண்டி தேடுறா போடா. கஞ்சா வழக்கா எடுக்க மாட்டோம், கொலை வழக்கா எடுக்க மாட்டோம், கொள்ளை வழக்கா எடுக்க மாட்டோம். ரொம்ப மீடியா சென்சிட்டிவ் ஆயிடுச்சு, அவர் வழியே நாங்க எடுக்கிறோம், எஃப்ஐஆர் போடுறோம். அடுத்தடுத்தாக எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க, நம்மளை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதற்காக மட்டுமே எடுப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அது எப்படி சரியாகும்? நீங்க வழக்குகளை, எல்லா வழக்குகளையும் நாங்க தான், தமிழ்நாடு தான் பதியுது, அதனாலதான் அதிகமான வழக்குகள் காட்டப்படுது. இல்லை, எல்லா வழக்குமே நீங்கள் பதிவதில்லை. நீங்க போய் யாராவது குற்றம், நீங்க வந்து சார் என் வீட்டுல ஒரு பொண்ணை காணும், என் வீட்டுல ஒரு வண்டியை காணும், என் வீட்டுல நகையை காணும் சொல்லி சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க, நாளைக்கு காலைல வரைக்கும் பார்க்கலாம், 2 நாள் கழிச்சு பார்க்கலாம், இப்படிதானே சொல்லி சொல்றீங்க. உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு நீங்க ஏதாவது செய்றீங்களா? அதுவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழைகளாக இருந்தால், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தால், அந்த பாரபட்சமான பாரு, அவங்க உள்ள போறதே ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டரை பார்க்கறது, எஸ்ஐ பார்க்கறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி பார்த்தா அவங்களை ஏளனப்படுத்துறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, அவங்க மேல பொய் புகார் கொடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சாதி ரீதியான படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு பார்ப்போம், நாங்குநேரியில பார்த்தோம், தொடர்ச்சியாக திரும்ப அதே அந்த நாங்குநேரியில் அந்த சின்னதுரையை தாக்கின அதே மாணவர், அந்த கும்பலே இன்னைக்கு ஒரு வட இந்தியரை ஒருத்தர் அடிச்சு கொள்ளுதுன்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு மாற்றத்தினால அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, என்னதான் பண்றாங்க போலீஸ்? எனக்கு புரியவே இல்லை. நீங்க அந்த குற்றச்சம்பவத்தில் நீங்க வந்து ஈடுபட்ட ஒரு நபரை நம்ம பாருங்க ரொம்ப ஈஸியா வெளியே விட்டுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, 90 days ஆயிடுச்சுங்க, கோர்ட் நாங்க விட்டுருவாங்க. நீங்க ஏங்க சார்ஜ் ஷீட் போடல? ஒரு குற்றம் நடந்திருக்குங்க, அது மீடியா சென்சிட்டிவான விஷயம். நாங்குநேரில் அந்த சின்னதுரை பாதிக்கப்பட்டது மீடியா சென்சிட்டிவான விஷயம். ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்? இந்த விளாத்துக்குள்ள சம்பவத்தில் பாருங்க, இவர் ஏற்கனவே ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற கைதி. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டு வந்தவன், அவன் வர்றான், அவன் போயிட்டு வர்றான், ரொம்ப ஜாலியா போயிட்டு வர்றான். அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த நகை இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க போன, அந்த குழந்தை நகை இல்ல, அதனால வாளில் வன்கொடுமை பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டு போனேன்னு சொல்லி சொல்றான். எவ்வளவு அசால்ட்டா, எவ்வளவு ஈஸியா 30 வருஷம் ஒரு ஆயுள் தண்டனை கைதிய அவன் வெளியே சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. காவல்துறை எப்படி? சரி, நான் மறுபடியும் சொல்ற, கோர்ட்ல அந்த பிரச்சனை இருக்கு, நிச்சயமா ஜுடிஷியரில் பெரிய பிரச்சனை இருக்கு. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் என்ன கண்காணிக்கிறாங்க? அவர் என்ன பண்றாரோ, அவரோட மூவ்மெண்ட் என்ன, இதுவே பார்க்க மாட்டாங்களா? அது தேர்தல் நேரத்தில் ஒரு ஹிஸ்டரி சீட்டஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம வந்து நிறைய கண்காணிக்கிற வேலைகளும் நடக்கும். அதெல்லாம் நடக்கலையா? உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டிய டிஜிபி ஒருத்தர் இன்னைக்கு இருக்காருன்னா இல்ல, பொறுப்பு டிஜிபியா ஒருத்தர் போட்டிருக்காங்க. எதுக்காக? வேற ஒரு டிஜிபியை போட்டா நம்மளோட ஊழல்லாம் கிண்டுவாங்க, நம்ம ஊழல் வழக்கில் கிண்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு இந்த தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க குற்றங்கள் நடக்காம காவல்துறை குற்றவாளிகளை கண்காணிக்கவில்லை, இது பிரதான குற்றச்சாட்டு. ஆனால் முதன்மையான குற்றச்சாட்டு, காவல்துறை தங்களுடைய பணிகளை சரிவர செய்கிறார்களா அப்படின்னு ஆய்வு செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது உங்களுடைய முதற்கட்ட பார்வையிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். ஜெகதீஸ்வரன் சார், நம்ம பேசிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விவகாரம், பொறுப்பு டிஜிபி தமிழ்நாட்டில் இருப்பது சட்டம் ஒழுங்குக்கான ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு, சீர்கட்டு விட்டதுக்கு அப்படின்னா. ஆனால் இதற்கு முன்பு பொறுப்பு டிஜிபி சில மாதங்களாக தான் தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருக்கிறாங்க, டிஜிபி அந்தஸ்தில். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து சட்டம் ஒழுங்கு விவகாரம் அப்படின்றது ரொம்ப பூதாகரமாயிருச்சு. ஏற்கனவே இருந்த எண்ணிக்கைகளை விட எண்ணிக்கையை அதிகரிச்சிருச்சு. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இல்லை, கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு குறைவாக தான் இருக்குது, அமைதி பூங்காவா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கங்களை எல்லாம் சொல்றாங்க. ஒரு முன்னுக்கு பின் முரணான பதில் காவல்துறையிடம் இருந்தே. இது ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல காவல்துறை தங்களையே என்ன பண்றதுன்னு தெரியாம இது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க? ஏன்னா இப்ப பேசினவங்க கூட காவல்துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய பதிலே தவறாதான் இருக்கு அப்படின்றாங்க. இது குறித்து உங்களுடைய நிறைவான கருத்து? நீங்க
இது வந்து ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்திற்காக தாங்க அவங்க வந்து வேலை செய்யறாங்க, வேற வழி இல்லை. இப்போ வந்து தொடர்ச்சியாக நீங்க அன்னைக்கு ஒரு 24 மணி நேரத்துல 3 பாலியல் குற்றங்கள் ஒரு பக்கம் விளாத்திக்குளத்தில் நடக்குது, நாமக்கல்ல நடக்குது, செங்கல்பட்டு பக்கம் நடக்குது, 3 விஷயங்கள் ஒரே நாள் 24 மணி நேரத்தில் நடக்குது. இந்த பக்கம் கொலை சம்பவங்கள் நடக்குது, இப்படி தொடர்ச்சியா பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சாதிய படுகொலைகள்னு நெல்லை மாவட்டத்தில் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கின்றோம். எல்லா பக்கத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க இந்த நம்பர் சொல்றேன் இல்லையா, இந்த நம்பர்ஸ் வந்து மறுபடியும் சொல்றேன். நீங்க விளாத்திக்குளம் கேஸ் ஒரு கிளாசிக்கான உதாரணம் இல்ல. நீங்க போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன், இப்ப நீங்க இது வந்து மீடியா சென்சிட்டிவ் ஆன ஒரு காரணத்தினால, அந்த குழந்தை வந்து இறந்து போன காரணத்தினால, இது மீடியா சென்சிட்டிவ் ஆன காரணத்தினால இன்னைக்கு எடுத்து நாங்க சயின்டிபிக்கா நாங்க ப்ரூவ் பண்ண போறோம்னு இது பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா? இல்லையே. எத்தனை வழக்குகளில் முதலில் புகார்கள் பதியப்படுகின்றன. நீங்க நிறைய கேசஸ்ல பதிகிறது இல்லைங்க. அதை சொல்றேன் இல்ல. இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, வண்டி எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி தொலைஞ்சு போச்சு, நீங்க போய் கொடுங்களேன் சார், போயிட்டு வாங்க சார், ஒரு கொஞ்சம் நாள் பார்க்கலாம், அவசரப்படாதீங்க, ஒரு 2 நாள் தேடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க, இதாவது சொல்லுவாங்களே தவிர நீங்க வந்து சிஎஸ்ஆர் போடுறது கிடையாது. நீங்க ஒண்ணுல ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுங்க, ஒரு சீண்டல் நடக்குது, ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க, நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் போனீங்கன்னா எத்தனை கேசஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க விமனுக்கு கொடுக்குற ஹராஸ்மெண்ட்ல எல்லா ஸ்டேஷன்லயும் 0. எத்தனை பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, மீறி வந்து யாராவது புகார் கொடுக்க போறாங்கன்னா கூட இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிறது, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லாம போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புற கேசஸ் இருக்கு. சில கேஸ் பெட்டி கேஸா முடிக்கிற வழக்குகள் இருக்கு, பெட்டி கேஸை போட்டு கிளப்பி விடுற வழக்குகள் இருக்கு. நீங்க இன்னொருங்க, இப்ப நீங்க இந்த ரவுடிகள் எல்லாரும் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல ரவுடிகள் ஆகுறாங்க, ஒவ்வொரு ஊரையும் உள்ள ரவுடிகள் இருக்காங்க, என்கவுண்டர் எல்லாம் பண்றாங்க. இவரோட ஆரம்பம் என்னங்க, ரொம்ப சின்ன வழக்கா இருக்கும், ஒரு சின்ன திருட்டு வழக்கா இருக்கும். நீங்க அதை தொடர்ச்சியாக அதுல உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம், சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு உண்டான தண்டனை கொடுப்போம்னு இல்லாம ஒரு 10 நாள் 15 நாள் அவனை போய் சிறையில் வைக்கிறோம். அவன் வெவ்வேறு ரவுடிகளோட பழகுறான். பரவாயில்ல, நம்ம ஜெயிலுக்கு 10 நாள் 15 நாள் ஜெயிலுக்கு வந்துட்டோம். இன்னும் தொடர்ச்சியா அடுத்த குற்றத்தில் ஈடுபடலாம், அதோட பெரிய குற்றத்தில் ஈடுபடலாம். கஞ்சா யூசரா இருந்தீங்கன்னா கஞ்சா வியாபாரியா மாறிக்கலாம். நம்ம வந்து சின்ன நகை திருட்டுக்கு வந்தோமா, அடுத்து பெரிய நகை திருட்டுக்கு போகலாம், பெரிய கொலை செய்யலாம். நீங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறதுக்கு இங்க ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கை இனிமேல் இப்படிதான், அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ஒருத்தர் உள்ள வர்றவனுக்கு நீங்க முறையான தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் நீங்க உடனே சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு ஜுடிஷியல் நடக்கிறது வேற விஷயம். ஆனா சார்ஜ் ஷீட் போடவே நம்ம மறுக்கிறோம்ல, அது ஏன் பேப்பர் ஒர்க் நம்ம பண்ணணும், நம்ம ஒண்ணு ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறது வேற. ஆனா ஒரு வழக்கு, இப்ப நீங்க கோவை வழக்கு குறித்து பேசுறீங்க, கோவை வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை பெற்றுக் கொடுத்துறாங்க, அந்த 3 பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்க அந்த மாதிரி நீங்க விளாத்திக்குளத்தில மற்ற விளாத்திக்குளம் மீடியா சென்சிட்டிவ் ஆகுது பேசுறோம், நாமக்கல் மீடியா சென்சிட்டிவ் ஆகுது பேசுறோம். ஆனால் மீடியாக்கள் வராத எத்தனை வழக்கில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்க ஒவ்வொரு வாரமும் நமக்கு தெரியாத கிராமங்களில், தெரியாத ஊர்களில் இந்த மாதிரி பாலியல் குற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது பத்தி செய்திகள் கூட வரது பெட்டி செய்தியாக மாறிக்கொண்டிருக்க செய்திகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு யார் இருக்காங்க? நிர்பயா வழக்கு குறித்து நிறைய பேசணும். ஆனால் இங்க வந்து எத்தனையோ நிர்பயாக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு நாள் நடக்கிறது, இனிமேல் நடக்கிறது கடைசியா இருக்கிறது, ஆனால் நின்ற பாடி இல்லையா, தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று, நீங்க போலீஸ் வந்து இப்போ நீங்க தஸ்வந்த் வழக்கு, நீங்க கிளாசிக்கான உதாரணங்க. தஸ்வந்த் வந்து ஒரு குழந்தைய நீங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சான். திரும்ப அவன் வந்து சார்ஜ் ஷீட் போடல, வெளியே வந்தா அவங்க அம்மா கொலை பண்ணா. முதல்ல அவங்க அம்மா கொலை பண்ண வழக்குல விடுதலை ஆனா சுப்ரீம் கோர்ட்ல, இப்ப அந்த பொண்ணு வழக்குல விடுதலை ஆயிட்டான். நம்ம என்ன பண்ணோம்? ஏங்க, ஒரு குற்றவாளி வெளியே தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அவன் அடுத்து பண்ணுவான், இதே வேலையை பண்ணுவான். நம்ம தான் தெரிஞ்சிருச்சு இல்ல, டெக்னிக்கலா தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவான் அவன் அடுத்து இதே மாதிரி வேலைகள் பண்ணிட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துல யாரோட ஃபெயிலியர்? இது போலீஸோட ஃபெயிலியர் இல்லையா? நீங்க இதை வந்து சரியாக நீங்க போய் ஆதாரங்களை கொடுப்பதுங்கிறது வேலையா, சரியான வேலையா இல்லையா? இதெல்லாம் சரியாக செய்ய வேண்டிய அவசியம் இங்க இருக்கின்றது. அதனால பெருசா கொண்டு விட்டே இருக்கும். இதெல்லாம் போலீஸ் தான் நீங்க குற்றம் சொல்ல முடியும், இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் தான் குற்றம் சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான கேஸ், இதுல அவனுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்தா நீதி அப்படி நீதி கிடைக்கலன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க? அப்ப நீ வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணிரு, இல்ல வந்து இவனை நம்ம ஏன் தனி மனித பழிவாங்கலுக்கு பண்ணக்கூடாது, இப்படிதான் மக்கள் யோசிப்பாங்க. அப்ப காவல்துறை தங்களுடைய வேலையை சரியாக செய்தால் இங்க பிரச்சனை இல்லை. ஆனால் காவல்துறை தங்களுடைய வேலை சரியாக செய்வதில்லை, நிர்வகிக்கக்கூடிய மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் அது சரியாக கண்காணிப்பதில்லைங்கிறதா நீங்க பிரச்சனையாக. அரசியலுக்கு அப்பாற்பட்டு காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை செய்தாலே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீராகிவிடும் அப்படின்னு ஜெகதீஸ்வரன் முடிக்கிறார்.